கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். சத்தம் மணி போல் ஆராதனை ஆராதனை போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை 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 ஓசன்னா உன்னத தேவனே யேசுராஜனே ஓசன்னா 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 சிலுவையின் முன்பாக கடந்தோடு சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை. கல்வாரிக்கு நேராய் கடந்து வா. கல்வாரி அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக செய்தி ஒப்பு கொடுக்கிற இது என்ன பேசுவீர் என்று கேட்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தெய்வம் பேசுவீராக. ஆலோசனை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தெய்வ ஆலோசனை கொடுப்பீராக. அன்பின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்டது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது, அத்திமரம் காய் காய்த்தது, பூ பூத்தது. நீ எழுந்து வா, ரூபவதியே நீ எழுந்து வா, என் பிரியமே நீ எழுந்து வா, ரூபவதியே நீ எழுந்து வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? உபவாச நாள். உபவாசம் முக்கியமா? முக்கியமா? எதற்காக உபவாசம் போடணும்? முக்கியம் சொல்லிட்டீங்க, எதற்காக உபவாசம் போடணும்? எல்லாம் தெரிஞ்சு முடிக்கிறீங்க. நான் எதற்கோ போட்டுக்கிறேன், அதெல்லாம் சொல்ல முடியல. சுத்திகரிப்பு. அப்புறம் ரொம்ப முக்கியமா சுத்திகரிப்புக்கு தான் போடுறோம். எப்பவுமே எதுக்குதான் போடுறோம்? சுத்திகரிப்புக்கு தான் அதிகமா போடுறோம். ஏன்னா வருஷத்துல அது என்ன பண்றது, கட்டாயமா போட்டு ஆகணும். சபையா என்ன பண்ணும், சிறியோர் முதல் பெரியவர் என்ன பண்ணும், உபவாசம் அது கட்டாயமா இருக்குது. ஆனா நம்ம உபவாசம் போடுறோமா? கை தூக்குற உபவாசம் நான் போட்டு ஜெபிக்கிறேன், பாஸ்டிங் இருக்கு நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டிங் டெய்லி, ஐயா நீங்க டெய்லி இருக்கிறீங்க. வருஷம் 365 நாள் என்ன பண்றாரு அவரு இருக்கிறார். சொல்லுங்க, உபவாசம் எதுக்கெல்லாம் போடலாம்? ஒரே ஒரு வயதை சுத்திகரிப்பாரு, 3 நாள் நடக்குது. எதுக்கு போட்டு இருந்தா தானே கை தூக்கினா இதுக்கு போட்டு ஜெபிச்சேன்னு சொல்லுவோம். நம்ம தேவைக்காக என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? தேவைக்காக போட்டு என்ன பண்ணுவோம்? இந்த தேவை இருக்கா, அந்த தேவை இருக்கா. அப்புறம் எத்தனையோ கொள்ள நோய்கள், வேதனைகள், இந்த உலக பலவீனங்களுக்காக என்ன பண்ணுவோம்? போட்டு ஜெபிப்போம். அப்புறம் தேசத்துல எவ்வளவு போர் எல்லாம் நடக்குது, நம்மளுக்குன்னா அக்கறை இல்லாம இருக்கிறோம். ஆனா அவங்களுக்காக 1 மணி நேரமாவது, கொஞ்ச நேரமாவது உட்காந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். உபவாசம் போட்டு ஜெபிச்சீங்களா? ப்ரேயர் பண்றத பத்தி நான் கேட்கல. உபவாசம் போட்டு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிச்சிருக்கோம். எக்ஸாம் எழுதும்போது உபவாசம் போட்டு ஜெபிச்சிருக்கீங்களா?
ஜெபிச்சிருக்கீங்க. சின்ன பசங்க வாலிப பிள்ளைங்க எக்ஸாம்லாம் படிக்க மாட்டாங்க, சரியா? அதனால என்ன பண்ணுவாங்க? சரி, நான் ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன். அந்த மனுஷன்கிட்ட தேவன் என்ன சொன்னாரு உபவாசம் பத்தி. ஏன்னா இன்னைக்கு உபவாசம் எதுக்கு போடணும், ஏன் போடணும், எதுக்கு போடணும், எதுக்காக உபவாசம் போட்டு செபிக்கணும் அப்படின்னு என்ன பண்ண, யார சண்டை போட்டா என்ன பண்ணுவோம், நாளைக்கு உனக்கு பாஸ்டிங் போட்டு ஒரு வழி என்ன பண்ற, எதுக்கு உபவாசம் போடுறோம், நீ என்ன ஏமாத்துற, உனக்கு ஒரு பாஸ்டிங் என்ன பண்ணும் போட்டு அப்படின்னு என்ன பண்ற. இன்னைக்கு எதற்காக என்ன பண்ற, உபவாசத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஆனா கர்த்தர் எந்த உபவாசத்தை கேட்கிறார் என்று இந்த நாள்ல என்ன பண்ண போறோம், உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன். வாஞ்சியா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கா உட்கார்ந்து, கரண்ட் இல்லாத கஷ்டமா இருக்கா? சொல்லுங்களா, கஷ்டமா இருக்கா? தினத்துல நாங்க ஒரு பிரேயர் மீட்டிங்காக போயிட்டு இருக்கோம். நாங்க போகும்போது 1:30 மணி இருக்குமா, 1:30 மணி இருக்கும், 1:30 மணி இருக்குமா. அப்போ ரோட்ல உட்கார்ந்தாங்க சீலா வீட்டாங்க. சீலா வீட்டாங்க அங்க ஒரு இந்து டெம்பிள் இருக்கு. அங்க என்ன பண்ணாங்க, 1 மணி 1:30 மணி உச்சி வெயில், என்ன மணி உச்சி வெயில், அவங்க வெளியே உட்காந்தாங்க. நாங்க வரும்போது மணி 6 மணி. என்ன மணி, எத்தனை மணி நேரம் கணக்கு பண்ணுங்க, எத்தனை மணி நேரம், 6 மணி நேரமா, சரியா? 1:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நான் பார்த்தது. வரும்போது 6 மணி பார்த்தேன். அப்போ கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, வாய் இருந்தும் நம்மள ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தோம் அந்த இடத்துல. தேவன் வேறு பிரிச்சு கொண்டு வந்த தேவ பிள்ளையே, அந்த தேவனுக்கு நம்ம எப்படி உண்மையா இருக்கிறோம் அந்த நாள்ல. இதெல்லாம் நம்மளுக்கு அவருடைய அன்பை பார்த்தா இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. அவங்களுக்கு தெரியல, அந்த உச்சி வெயில அவங்களுக்கு என்ன பண்ணல நிச்சயமா தெரியல. சரி, எடுத்து வாசிங்க. யோனா எடுங்க, யோனா. யோனா 1:1 வாசிங்க ப்ளீஸ். அமித்தாயின் குமாரனான யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷ் எல்லை ஜாதிகள் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள், அவர்கள் குடித்து சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகும்படி அவர்களோடு என்ன பண்றாரு. யோனா பத்தி தெரியல ஐயா, நிறைய நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, எடுத்து நம்மள சோதிக்கிறவரா இருக்க. இவ்வளவு நேரம் யாரும் எழுந்து போவாத உட்கார்ந்து இருந்தீங்களா, நீங்க எல்லாம் விசேஷமான தேவ பிள்ளைகளா இருக்கு. சில காரியம் நம்மளுக்கு வரும் பொழுது அதுல நாம் நிலைத்திருக்கிறோமா, விலகி ஓடுறோமா? யோனாவை போல விலகி ஓடுறோமான்ட்டு இந்த கரண்ட் என்ன பண்ணு நம்மள சோதித்து பாக்குதா இல்லையா? கர்த்தர் ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்றாரு, பேச போறாரு. இந்த கரண்ட் எனக்கு எப்படியா இருக்கு, சோதனையா இருக்கு. நான் இதுக்கு இருக்கிறேன்னா விலகி ஓட போறேன்னா கர்த்தர் சோதிச்சாரா இல்லையா? ஆமே, விலகி ஓடுனீங்களா? இல்ல, நீங்களாம் பாக்கியவான், நீங்களாம் பாக்கியவாதி. நீங்களாம் யாரு? பாக்கியவாதி. ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, தேவன் போய் அவர்கள் என்ன பண்ண சொல்றாரு, நீ நல்லா இருப்ப, நீ பிளெஸ்ஸிங்கா இருப்ப. நீ இப்பெல்லாம் 100 மடங்குலாம் ஜனங்க கேட்கறது இல்லை. எத்தனை மடங்கு கேட்குறாங்க ஆசீர்வாதத்தை கூட? 1000 மடங்கு. எத்தனை மடங்கு? ஈசாக்கு விசுவாசித்து விதை விதைச்சா, விசுவாசத்தின் தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்த ஒரு குட்டி விசுவாசி, விசுவாசத்தின் தகப்பனுக்கு பிறந்த குட்டி விசுவாசி. அப்பா பெரிய விசுவாசி, இவர் சின்ன விசுவாசி. அவரு விசுவாசத்தோடு விதைச்ச எவ்வளவுதான் பலன் கிடைக்குது?
எவ்வளோதான் பலன் கிடைக்குது சொல்லுங்களேன். நம்மளாம் அப்படியே பர்ஃபெக்ட் மேன். நம்ம எப்படி ஜெபிச்சா எவ்வளோ மடங்கு ஆசீர்வாதம் வரணும்? 100 மடங்குலாம் கிடையாது. எத்தனை மடங்கு வேணும்? நான் ஆசீர்வதிக்கணும்னா கூட எப்படி தான் ஆசீர்வதிக்கணும்? 1000 ஆசீர்வதிக்கணும். அப்போ ஈசாக்கை காட்டில நம்ம யார் தான் ரொம்ப ரொம்ப பெரிய விசுவாசி. ஆனா இங்கே தேவன் யோனாவை ஆசீர்வதிக்கும்படி அனுப்பல. என்ன சொல்லி அனுப்புறாரு? அதற்கு விரோதமா நீ என்ன பண்ணு? பிரசங்கி. யோனா கர்த்தருடைய சமூகத்தில் விலகி ஓடும்போது கரெக்டா தப்பா? விலகி ஓடு தப்பா கரெக்டா சொல்லுங்களேன். தப்பா? ஏன் தப்பு? யார சொந்து? ஏன் தப்பு? அவர் ஆசீர்வதிக்க சொல்லிய ஜனங்களை சபிக்க சொல்றாரு. அவர் வார்த்தைக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. அவர் வார்த்தைக்கு என்ன பண்ணல? இந்த வாக்கு தத்தன்னா உன் வழியை யாருக்கு ஒப்புவி? கர்த்தருக்கு ஒப்பி. அவரு போயிட்டு ஒரு ரோட்ல போறவனை கூப்பிட்டு டேய் நீ இதை செய்டான்னு சொல்லல. யோனா யார்தான்? யோனா யார்தான்? தீர்க்கதரிசி. இன்னொரு யோனாவின் குமாரனாகிய. அப்படி சொல்லத்தக்கதா அவர் எப்படியாப்பட்ட வம்சம்? நான் கிறிஸ்துவிலேயே பிறந்து, நான் கிறிஸ்துவிலேயே வளர்ந்து, நான் கிறிஸ்துவிலேயே என்ன பண்றேன்? ஊறி நடக்கிறேன். நான் பரம்பரை கிறிஸ்துவனை. யாரு பரம்பரை? அவங்க கிட்ட கூப்பிட்டு அம்மா நீ இதெல்லாம் பண்றது தப்புன்னு சொல்லி பாரு. உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆனா இவன் எபிரேயன். எல்லார்கிட்ட சொல்லும் போது கூட எவ்வளவு எப்படி சொல்லுவார்? நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு? மாத்தட்டி சொல்லிக் கொள்வாரு. ஆனா அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர் என்ன பண்ற? செவி கொடுக்காதபடிக்கு விலகி சும்மா விடுவாரா? ஏசப்பா சும்மா விடுவாரா? நீ ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை சிறியவனாய் இருந்தவனை உன்னை தீர்க்கதரிசி ஆக்கி உன்னை ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனாய், ஒரு தேவ மனிதனாய் நீ சொன்னா நடக்கும் என்ன சொல்லத்தக்கதாய் உன் வாயில ஆண்டவருடைய வார்த்தையை போட்டு உன்னை நிக்க வச்சா நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுன்னா சொல்லாம நீ எங்க ஓடுற? கர்த்தருடைய சமூகத்தை விலகி என்ன பண்ற? அப்ப நீ கோடம்பாக்கம் போப்பான்னா நீ எங்க போற? தாம்பரம் போற. நீ எங்க போற? போற சொன்னது எந்த இடம் தான்? போ சொன்னது எந்த இடம் தான்ப்பா? நம்ம பசங்களாம் பார்க்குறேன். டே இந்த கடையை இங்கே போடா. அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல அவனுக்கு தெரிஞ்ச கடையெல்லாம் போயிட்டு தான் எந்த கடைக்கு போவான்? நம்ம சொன்ன கடைக்கு. அதை முன்னாடி என்ன பண்ண மாட்டான் அந்த கடைக்கு போக. எனக்கு ஒரு கடை தெரியுமா, அங்கே என்ன பண்ணோம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டா. இல்லைன்னா யாரையா பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம்? சுற்றி இதான் சான்ஸு. சுற்றி ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுவோம்? அப்படிதான் யோனா உன்னை தேவ மனுஷனாய் நிற்க வச்சிருக்காரு. நீ போய் சொல்லுன்னா சொல்லணும். அதுக்கு தான் நான் வேலைக்காரன். நீ போய் சொல்லுன்னா என்ன பண்ணும்? சொல்லு. நான் கர்த்தருடைய வார்த்தையை விலகி ஓடின யோனாக்கு தேவன் ஒரு கிஃப்ட் வச்சிருக்காரு. சொல்லுங்க, நீங்களாம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை விலகி ஓடினீங்கன்னா தேவன் உங்களுக்கு பெரிய பரிசு வச்சிருக்காரு. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்காத உங்க இஷ்டமா நீங்க செஞ்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணீங்க? கண்ணீரோட கவலையோட நின்று கர்த்தரை நோக்கி கேட்டருளும் தேவனே, கேட்டருளும் தேவனே, என்னதான் என்ன பண்ணுது? வலிக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விலகி ஓடினா இருதயம் வலிக்காது, இருதயம் பிரேக்கப் ஆயிடும். எப்படி ஆயிடும்? பிரேக் ஆயிடும். சாரி, பிரேக்கப் ஆயிடும். பிரேக் ஆயிடும். எப்படி ஆயிடும்? பிரேக் ஆயிடும். தப்பே செய்ய மாட்டோம். ஆனால் தப்பு செஞ்ச போல என்ன வரும்? ஒரு ஃபீலிங். அனீஷ் கடந்த நாட்களை வந்தார். அம்மா எனக்கு இருதயெல்லாம் எப்படியா இருக்கு? பாரமாக இருக்கு. ஏதாவது தப்பு செஞ்சியாடா? நான் முதல்ல கேட்டேன், நீ எதாவது தப்பு பண்ணிட்டியா? எதாவது தப்பு பண்ணால் ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஒரு மாதிரி நம்மளை போட்டு அழுத்துவார். யாரையா திட்டிட்டியா? யாரையா அடிச்சிட்டியா? முதல்ல கேட்குற கேள்வி என்னதான்? நம்ம அந்த குழந்தையோடைய பெயின் என்ன பண்ண மாட்டோம்? புரிஞ்சிக்க மாட்டோம். இப்போ ஒருத்த வந்து நம்ம கிட்ட நம்ம ஆலோசனை கொடுப்பேன். நம்ம கிட்ட சொன்னா நீ எதாவது தப்பு செஞ்சிட்டியா? நீ எதாவது பண்ணிட்டியா? நான் பாவம் மன்னிப்பா கொடுக்க போகிறேன் அவன் தப்பை கேட்டு. நான் சொன்னேன், தேவ சமூகத்தில் போய் அழு. ஏசப்பா ஏதோ ஒரு காரியத்தை உன்னை பாரப்படுத்துறாரு.
நீ என்ன பண்ண, தேவ சமூகத்தில் போய் உன் இருதயத்தை ஊற்று. அப்போ உன் இருதயம் என்னவாயிடும், லகுவா ஆயிடும். வந்தான் உக்காந்தான், முடியல. மறுநாள் அவருக்கு ஆராதனை வந்து இங்கே நின்று பாட்டு பண்ணார் பாருங்க. பாட்டாக வரல, வெறும் கண்ணீராக தான் என்ன பண்ணுச்சு வந்துச்சு. நான் சொன்னேன், அனிஷே இங்கே நின்று ஆராதனை பண்ணுறவங்களெல்லாம் நீ பார்த்துன்னா நினச்சிருப்ப, என்ன பாட்டு பாட சொன்ன இவங்க வந்து அழுதுனே இருக்கிறாங்களே எப்போ பாரு. நினச்சியா? நிச்சயமா நினச்சம்மா. அதுதான் உனக்கு என்ன பண்ணுற இன்னைக்கு, நீ அதை என்ன பண்ணுற, அனுபவிக்கிற. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் நம்மளை ஆலோசனை கொண்டு என்ன பண்ணுவார், நிச்சயமா நடத்துவார். கர்த்தருடைய ஆலோசனை கேட்க முடியாதபடிக்கு நீ ஒரு தேவ பிள்ளை. தேவன் வந்து ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு என்ன பண்ணல, ஆலோசனைய கொடுக்கல. ஆசீர்வாதத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளையே, தேவன் ஒரு காரியத்தை விரோதமாய் சொன்னால் அது சொன்னதுதான். அதை நான் என்ன பண்ண முடியாது, மாத்த ஓடி ஒளிஞ்சா மாத்த முடியாது. நான் எங்கேயாவது ஓடி போனா மாத்த முடியாது. அதனால ஆபத்து யாருக்கு தான் வரும், யாருக்கு வரும், யாருக்கு வரும், சத்தமா சொல்லுங்க, யாருக்கு வரும், யாருக்கு வரும். கர்த்தர் ஒரு விஷயத்தை ஒரு பிள்ளைகிட்ட சொல்லுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா சொல்லணும். சொன்னா அவர்களுடைய ரத்த பழி என் மேல என்ன பண்ணாது, வராது. சொல்லலன்னா அந்த ரத்த பழி யார் மேல வரும், என் மேலதான் வரும். அந்த சொன்ன வார்த்தை நிஜமே, உண்மையே, சத்தியமே. யோனா சொல்கிறான், அவன் சொல்லாதபடிக்கு விலகி ஓடுனதுனால அவருக்கு அந்த காரியம் வந்துடுச்சு. எடுத்து வாசிங்கப்பா, 15ல இருந்து வாசிங்கப்பா. அவர் பயந்து, இதெல்லாம் நம்ம அதிகமா பார்த்ததுனால நான் சில காரியங்கள் மட்டும் எடுத்திருக்கிறேன். யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டார்கள், அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் என்ன பண்றான், இருந்தான். நீ போய் சொல்லுன்னு சொல்லியிருந்தா அவருக்கு இந்த காரியம் வந்திருக்கும். அழகா கப்பல்ல ராஜா மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாமா, போயிருக்க கூடாதா? தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஃபேமஸான ஆள் யோனா. வேற யார் அங்கே ரொம்ப ஃபேமஸான ஆள், அவருக்கு தெரியுமா தெரியாதா? கப்பலில் போகிறாருன்னா கப்பலில் அவங்களுக்கு யாருக்குமே தெரியலை, எல்லாருக்கும் தெரியலை அவரை பற்றி. ஆனால் இங்கே அந்த கஷ்டத்தில் யார் விழுறா, யார் விழுறா? ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னால் உங்கள் வழியை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுன்னா நிச்சயமாக என்ன பண்ணோம், ஒப்பு கொடுக்கணும். கொடுக்கலன்னா யோனாவை போல தேவன் பெரிய மீன் அனுப்புவார், நம்மளுக்கெல்லாம் திமிங்கலத்தையும் அனுப்புவார். மிழுங்குதுன்னா திமிங்கலமாக தான் இருக்கும். நம்மளுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், பிரேம் அழகாக ஒரு திமிங்கலத்தை வரைஞ்சான். அந்த திமிங்கலம் எங்கேயும் முழுங்க போல, வாய் மட்டும் எப்படியா இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படி தேவன் இப்போல்லாம் திமிங்கலம் வருதா நம்மளை முழுங்க? டைனோசரே வருது. யார் மூலயமா வருது? மனுஷர்கள் மூலயமா. என்ன பண்ணுது, கர்த்தர் ஒரு காரியத்துக்கு போகாதன்னு வரும், ஒரு காரியத்தை பேசாதன்னு வரும், ஒரு காரியத்தை பார்க்காதன்னு வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய சமூகத்தை விலகி, அவருடைய சத்தத்துக்கு விலகி என்ன பண்ணுவோம், போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? சொல்லுங்க. இனிமே அப்படி போனீங்கன்னா ஏசப்பா திமிங்கத்திலே அனுப்புவார், மனுஷன் மூலமா டைனோசரியா அனுப்புவார், பெரிய யானைகளை அனுப்புவார், பெருசு பெருசாக தான் அனுப்புவார். ஏன்னா நம்ம எப்படியா யோசிக்கிறோமா, அவருக்கு முன்பாக பெருசா யோசிக்கிறோம். பெரியவரை காட்டிலே எப்படியா யோசிக்கிறோம், ரொம்ப பெருசா யோசிக்கிறதுனால நம்ம யோசனைக்கு தக்கதாய் தேவன் மனிதர்களை என்ன பண்ணுவார், இந்த நாட்கள்ல அனுப்புவார் தேவ பிள்ளை. அதனால்தான் தேவன் கடந்த நாட்கள்ல நேற்று தினத்துல சொன்ன, உன் வழி யாருக்கு ஒப்புவி? 4 மாதத்துல தேவன் சொல்ற, 5ஆம் மாதத்துல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே,
அந்த வார்த்தை உங்க வாழ்நாள்ல மறக்க கூடாது. சரி, மீன் முழுங்கிடுச்சு, எடுத்து வாசிங்கப்பா. 2:1 வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணினான் என் நெருக்கத்திலே. இப்ப எப்படி ஆயிட்டாரு? மனுஷ சுகமா வந்தார், தீர்க்கதரிசியா வந்தார், தேவ மனுஷனா வந்தார், தேவ பிள்ளையா வந்தார். கர்த்தர் பேசத்தக்கதாய் ஒரு மனிதனாய் வந்தார். கர்த்தர் யோனாவை அழைத்து என்ன பண்றாரு? பேசுறாரு. உங்களுக்குள்ள ஏசப்பா பேசியிருக்காரா? எங்க பேசுறாரு? எங்க? நான் தான் பேசுறேன். ஏசப்பா, எனக்கு விரோதமா அவங்க திட்டாங்க, அவங்க வாயை என்ன பண்ணுங்க, லாக் பண்ணி போட்டுருங்க. எனக்கு விரோதமா கையை நீட்டுறாங்க, அந்த கையை என்ன பண்ணுங்க, முடக்கி. நான் தான் என்ன பண்றேன்? சொல்லி கொண்டு இருக்கிற. வாசிங்க. நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவளுக்கு எனக்கு உத்தரவு அள்ளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டு விசாலத்துல வச்சு உன்னை ஒரு தீர்க்கதரிசியா தேவன் போய் பிரசங்கினா உன்னால என்ன பண்ண முடியல கேட்க. உன் நெருக்க வந்தாதான் யாருடைய அன்பு தெரியுது? சொல்லுங்களேன். நெருக்கத்துல வந்தா, கஷ்டத்துல வந்தா, கண்ணீர்ல வந்தா, வேதனையில வந்தா, துக்கத்துல வந்தாதான் யாருடைய அன்பு தெரியுது? விசாலத்துல இருக்கும்போது நம்மளுக்கு தேவனுடைய அன்பு என்ன பண்ணல? தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதுல? தெரிஞ்சுதா? அப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. நான் விசாலத்தில் இருக்கும்போது நீங்க என் கூட இல்லை, நான் நெருக்கத்தில் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என் கூக்குரலை கேட்டு வந்துட்டீங்க. வாசிங்க. புரண்டது இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் நோக்குவேன் என்று நெருக்கினது, சூழ்ந்தது. இறங்கினேன். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை எதுக்கு தப்புவிச்சீங்க? அழிவுக்கு தப்புவிச்ச தேவ பிள்ளையே. எத்தனையோ சூழ்நிலை நம்மளா போய் எல்லா காரியத்திலும் என்ன பண்றோம்? மாட்டிக்கிறோம். நம்மளாதான் போய் மாட்டிக்கிறோம். எத்தனையோ அந்த மீனின் வயிற்றுல அவர் சுகமா இருந்திருப்பாரா? சொல்லுங்களேன். ஒரு நாள் வேற வீட்டில் போய் ஒரு எத்தனை நாள் இருக்க முடியல நம்மளால? ஒரு நாள் இருக்க முடியுமா? மிஞ்சி போனால் பாதி நேரம் என்ன பண்ணலாம்? இருக்கலாமா? இருக்க முடியாதா? ஆனால் ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள ஒரு மனுஷன் எத்தனை நாள் இருக்கிறார்? இரவும் பகலும் 3 நாள் இருக்கிறார். பாசி எங்க சுத்துச்சான்? அவர் தலையில் என்ன பண்ணான்? பாசி. அது சாப்பிட்ற கழிவெல்லாம் எங்கே தான் வந்து விழுந்திருக்கும்? அவர் மேலே வந்து என்ன விழுந்திருக்குமா? விழுந்திருக்காதா? தேவ சமூகத்தை விலகி ஓடனா உலக பிரமாண கழிவுகள்லாம் என் மேலே என்ன பண்ணோம்? நிச்சயமா வந்து விழுமா? விழாதா? இது யாருடைய தப்பு? சொகுசா தீர்க்கதரிசியா கூப்பிட்டு போடா போய் அந்த நினைவு ஜனங்களுடைய அக்கிரமங்கள் ரொம்ப பெருகி போயிடுச்சு. அவர் நல்ல ஜனங்களுக்கு விரோதமாய் போய் பிரசங்கி சொல்ல, நல்ல ஜனங்க பாவம் செய்கிற ஜனங்கள் மத்தியில் நீ போய் பரிசுத்தத்தை பேசுனா நிச்சயமா என்ன பண்ணும்? பேசணும். கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீ போய் அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தக்கதாய் என்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குனா நிச்சயமா என்ன பண்ணும்? குணமாக்கணும். அதுதான் தேவன் நம்மளை நிற்க வச்சிருக்காரு. அதுக்கு தான் தேவன் உங்களையும் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு விலகி ஓடனா இது ரைட்டா தப்பா? கரெக்டா தப்பாப்பா? மீன் அமிச்சது கரெக்டா தப்பா? கரெக்ட் தானே? இந்த கஷ்டம்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விலகி ஓடும் போது இந்த கஷ்டம்லாம் வந்து தப்பு இல்லையா? சரி இல்லையா? நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வராத போயிட்டு உங்ககிட்ட சரியா தப்பான்ட்டு என்ன பண்ண கேள்வி கேட்கலான்னு நினச்சேன். வாசிங்க. என் ஆத்துமா எப்படி போயிடுச்சான்?
நீ வாடா. அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு பேசும்போது யோனா எப்படி இருந்திருப்பான்? நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான்ல. நீ போய் சொன்னா அந்த வார்த்தை நடக்குன்ற அளவுக்கு அப்படி அவன் எப்படி இருந்திருப்பான்? இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு விலகி ஓடி மீனெல்லாம் முழுங்கின பேர் அவர் எப்படி ஆயிட்டாராம்? ஆத்மாவே தொய்ஞ்சு போயிடுச்சுன்னா ஆள் 3 நாள் கழிச்சு வராரு. எப்படி இருந்திருக்கும்? வாசனையா இருந்திருப்பார்ல. வாசிங்க. தொய்ந்து போயிடுச்சு. கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. தேவ பிள்ளையே, நான் செய்ததெல்லாம் தவறுதாப்பா. நான் மற்றவர்களை நான் குறை சொல்றேன். நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தவறுன்ட்டு நீங்க உணரும் போது இந்த வார்த்தை உங்கள் மீது வந்து பலிக்கும். இந்த வார்த்தை உங்கள் மீது வந்து என்ன பண்ணும்? என் விண்ணப்பமும் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. நீங்க இங்க பண்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் தேவன் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கு என்ன தெரியுமா பண்ண? உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். விலகி ஓடிட்டு என் விண்ணப்பத்தை கேட்பீங்கன்னா என்ன பண்ண மாட்டார்? அவர் கேட்க மாட்டார். எடுத்து அப்படியே வாசிங்க. நல்லா வாசிங்கப்பா. மறுபடியும் இன்னொரு தடவை வாசிங்க. எல்லாரும் வாசிங்கப்பா. மறுபடியும் வாசிங்கப்பா. எனக்காக நீ போய் சொல்வியா? யார்தான் போய் சொல்ல? என் வாய் தானே போய் சொல்லுது. மற்றவங்களுக்காக யார்தான் போய் சொல்லுது? என் வாய் தான் என்ன பண்ணுது? பொய்யா என்ன பண்ணுது? சொல்லின்னு உலகத்தான் சொல்றான். பொய் சொல்ற வாய்க்கு என்ன கிடைக்காது? பூவா கிடைக்காது. என்ன கிடைக்காது? பொய்யே சொல்லின்னு இருந்தனா உனக்கு என்ன கிடைக்காது? சோறு என்ன பண்ணாது? உண்மையிலேயே அது அந்த வார்த்தை நிஜம் உள்ளது, அந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. பொய்யா. ஐயோ, வாயை திறந்தாலுமே என்னதான் வருது? சில பேர்லாம் சொல்லுவாங்க. யார் வருது? புழுவாண்டி என்ன பண்ணி கொண்டே இருக்கான்? புழுவாண்டி அவன் வாயை திறந்தா என்னதான் வரும்? பொய்யாதான் வரும். உண்மை என்ன பண்ணாது? வராது. பொய்யா பேசி என்ன பண்றான்? அந்த வாயை ஆண்டவர் சொல்லார், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். கிருபையை நீங்க இழந்து போறீங்க. எதனால தெரியுமா? அந்த உங்களுக்குள்ள இருக்குது பத்தி அந்த வாய் இங்க வந்தா என்ன பண்ணுது? அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம். யாரு வெளியே போனோன்னு பொய்யா பேசுறானே. ஒரு நாள் பேசியிருந்தவங்க தான். நான் ஒன்றும் அப்படியே பர்ஃபெக்ட் கேர்ள் கிடையாது. நான் யார் கிடையாது? பர்ஃபெக்ட் கேர்ள் கிடையாது. நானும் ஒரு நாள் பொய் பேசியிருந்தவள் தான். நானும் மற்றவர்களுக்காக என்ன பண்ண, மற்றவங்களை காப்பாற்றுக்காக, என் பிள்ளைகளுக்காக பொய் சொல்லியிருப்பேன், என் கணவனுக்காக பொய் சொல்லியிருப்பேன், எனக்காக பொய் சொல்லியிருப்பேன், மற்றவர்களுக்காக பொய் சொல்லியிருப்பேன். ஆனால் என் தேவன் சொல்ற பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு, அது கிருபையை போக்கடிக்க பண்ணும். பொய் நாவு என்னது? கர்த்தருக்கு அருவருப்பானது. அதே வாயில கர்த்தரே சோத்திரம். வெளியே போனவனையும் பொய். அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை, பொய் நாவு கர்த்தருக்கு. நீ இனிமே பொய் பேசுமான்னு நினைச்சுக்கிங்க. நான் கிருபையை போக்கடிக்கிறேன். நான் என்னத்தை போக்கடிக்கிறேன்? கிருபையை போக்கடிக்கிறேன். வாசிங்கப்பா. இல்ல பொய்யான வாய் என்ன பண்றோமா? அப்படியே பிடிச்சிக்கிறோமா, பற்றி கொள்றோமா. அதுவா போனோம்னு நினைச்சா கூட நம்ம என்ன பண்றோம்? பொய்யா பேசி நம்ம வாய சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லா வச்சிருக்காருன்னா நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்கள் மீது பலிக்கும். ஆனா கர்த்தர் நல்லா வச்சிருந்துட்டு மற்றவங்களுக்காக பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்க, கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய கிருபையை விருதாவாக்குறீங்கன்னு அர்த்தம். இதனாலதான் தேவன் நம் மீது வார்த்தைகளை பலிக்க வைக்க முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்க. வாசிங்கப்பா. போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு
உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. இதெல்லாம் எங்கிருந்து பேசுறாரு? எங்கிருந்து பேசுறாரு? எங்கிருந்து பேசுறாரு? எங்கிருந்து பேசுறாரு? வெளியேந்து பேச வேண்டிய மனுஷன் எங்கிருந்து பேசுறாரு? பெரிய மீன் வயிற்றுல இருந்து. இது அப்பதான் நம்மளுக்கெல்லாம் பட்ட பிறகுதான் என்ன வரும்? புத்தி வரும். எல்லாமே பட்டுடுவோம், எல்லாமே செஞ்சிடுவோம், எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிடுவோம். ஒரு படிக்காத தாய் நேற்று தினத்துல சொல்றாங்க, புத்தி உள்ள ஸ்திரீ என்னத்தை கட்டுறாளாம்? என்னத்தை கட்டுறா? புத்தி உள்ள ஸ்திரீ என்னத்தை கட்டுறாளாம்? படிக்காதவங்க, வயசான தாயர், படிக்காதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. தன் மகளுக்காக அவர் வார்த்தையை சொல்லும் போது, சொல்லுங்க, எனக்கு தெரியும் இந்த அதிகாரம், நான் நிறைய எடுத்திருக்கேன். பெண் ஐயா 14 அதிகாரம் சொல்லியாச்சு. பைபிள் பார்க்க கூடாது. சொல்லுங்க. 1 நீதிமொழிகள் 14:1 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அவர் அந்த வார்த்தையை தான் சொன்னாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீதிமொழிகள் 14:1. அவர் சொன்னார், எங்க கூட ஊழியத்துக்கு வந்துருமா நீ? நம்ம வேதத்தை புரட்டி புரட்டி படிக்கிறோம். மீறி நடந்தவள் தான். ஆனா ஒரு நாள் கடல்ல போடணும்னு நினைக்கல. என்ன மனுஷங்க நினைச்சாங்க? மனுஷங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது என்ன தூக்கி எங்க போடணும்னு நினைச்சாங்க? யோனாவை தூக்கி எங்க போட்டாங்க? அதனால அவனுக்கு என்ன வந்துச்சு? அவர்களுக்கெல்லாம் யோனாவால என்ன வந்துச்சு? ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால ஒரு மனுஷன் கூட பார்க்கல அவனை காப்பாற்றணும்னு ஒரு பர்சன் கூட என்ன பண்ணல, அவங்க யோசிக்கல. தான் உயிருக்கு ஆபத்துன்னு அவனை தூக்கி எங்க போட்டாங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. மனுஷங்க அப்படிதான், மனுஷங்க அப்படிதான். என்னதான் உயிரை கொடுத்து நேசிச்சாலும், உயிரை கொடுத்து வளர்த்தாலும், மனுஷங்க அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா என்னை தூக்கி எங்க போடுவாங்க? கடல்ல போடுவாங்க தேவ பிள்ளை. ஆனா என்னை அழைத்த கர்த்தரோ, தாயின் கருவில தெரிந்து கொண்ட கர்த்தரோ, நான் கீழ்ப்படியிலன்னு தெரிஞ்சோம், விலகி ஓடுவேன்னு தெரிஞ்சோம், என்னை எங்கே தான் கூட்டின்னு வந்து போடணும்னு நினைக்கிறாரு? எங்கே தான் போட்டணும்னு நினைக்கிறாரு? தரையில் போடு. ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என் தேவன். ஒரு வாய்ப்பு என்ன பண்றாரு? ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் என்னை கரையில் போடுறார், கடலிலே போடாதபடிக்கு. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நீயும் நானும் விசேஷித்த மகனாய் மகளா இருக்கிறோம். யோனா அந்த 3 நாள் சாப்பிட்டுருப்பாரா? சாப்பிட்டுருக்க மாட்டாரா? பாஸ்டிங்ல இருந்து என்ன பண்றாரு? தேவனை நோக்கி துதிக்கிற. நம்மளாம் எப்போ பாஸ்டிங் இருப்போம் சொல்லுங்க? வீட்டுக்காரிக்கிட்ட சண்டை போட்டா பாஸ்டிங்ல, மனைவி கிட்ட சண்டை போட்டா அவரு போய் வெளியே சாப்பிட்டுருவாரு. அவர் போய் என்ன பண்ணுவார்? வெளியே ஜாலியா எங்க மாமனார் இருப்பார், எனக்கு சோறே வானான்ட்டு என்ன பண்ணுவார்? இருப்பார். ஆனால் எங்கள் டீ கல்ல எங்கே பார்த்தா 2 இட்லி என்ன பண்ணுவார்? சாப்பிட்ருவார். என்ன பண்ணுவார்? பசி தாங்க முடியல, வயசாயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து எப்படி காமிப்பார்? பில்டப்பு பார்த்துட்டோன்னா வேறு எங்களுக்கு வேறு ஒரு 50 ரூபா கொடுத்து சொல்லாதீங்க. என்ன பண்ணுவார்? சொல்லுவார். அவரால் பசி தாங்க முடியல. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? 2-3 நாள் ஆனாலும் வைராக்கியமா இருப்பாங்க. பெற்றோர் கையில் சண்டை போட்டால் பிள்ளைங்கள் மேலே பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிடாத. இப்பத்தி பிள்ளைங்களாம் சாப்பிடாதெல்லாம் இருக்கிறது இல்லை. முதல்ல அவங்க வயிற்று என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டுட்டு தான் தெம்பாக இருக்கிறாங்க இல்லை? இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. கணவன் மனைவி சண்டை போட்டாலும் அவங்கள என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டுக்கிறாங்க. காலைல நான் வேலைக்கு போகணுப்பா, நான் 2 இட்லி சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும்? ஏஞ்சி போக முடியும். என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டுடுறாங்க. ஆனால் யோனா 3 நாள் என்ன பண்ணுறாரு? மீன் வயிற்றுல எப்படி இருக்காரு? ஏன்பா உன்னை சுகத்தோடு சொல்லும் போதே சொல்லியிருந்தா இந்த பாஸ்டிங் தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. தேவன் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக 3 நாள் இரவும் பகலும் அவனை உபவாசத்தில் என்ன பண்றாரு? வைக்கிறார். உபவாசம் போட்டு கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? மீன் வயிற்றிலிருந்து அறிக்கை செய்தது தேவன் கேட்டாரா இல்லையா? ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை தரையிலே என்ன பண்ணி போச்சான்? என்ன போச்சு?
கக்கினதுன்னா என்ன அர்த்தம்? நான் பண்ணிடுச்சு. யோனாவை மீனுக்கே பிடிக்கல. ஆண்டவர் சொன்னோடனே என்ன பண்ணிடுச்சு? வாமிட் பண்ணிடுச்சு. ஆண்டவர் சொன்னோடனே மீனுக்கு என்ன பண்ணிடுச்சு? பாருங்க, தேவன் நம்மளை பெருசாக வச்சிருக்காரு. யார் வாயிலையாவது போய் நம்ம என்ன பண்ணுறோம்? வாமிட் பண்ணிட்டு யார் வாயிலையாவது நம்மளை பற்றி பேசி பேசி என்ன பண்ணுறாங்க? நல்ல விதமாக பேசுனா நல்லது தான். நம்மளை பற்றி அப்படியே வேற மாதிரி பேசுனா அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க? இல்லைமே சொல்லுங்க, என்ன வாமிட் பண்ணாத அளவுக்கு நான் நடந்துப்பேன். என்ன பண்ணக்கூடாது? நான் கர்த்தருடைய பிள்ளை. சாதாரண மீன் என்ன பண்ணுது? வாமிட் பண்ணுது. நான் தான் மீனை வாமிட் பண்ணி போடணும். சப்போஸ் முள்ளுகள் ஏதாவது ஜீரணம் ஆகலைன்னா நான் தான் என்ன பண்ணோம். ஆனால் அது என்ன பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தை கேட்கலன்னா மீன் கூட நம்மளை என்ன பண்ணோம்? சில மனிதர்கள் நம்ம வாயில் போட்டு என்ன பண்ணுவாங்க? சி இதெல்லாம் இப்படி இருக்குதே, சி இதெல்லாம் எப்படி இருக்குதே, கர்த்தரை நோக்கி ப்ரேயர் பண்ணு, பைபிள் எடுக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளை என்ன பண்ணக்கூடாது? சில மனிதர்கள் வாமிட் பண்ண கூடாது. அப்படி தான் நம்ம வாழணும். அதுக்காக தான் ஏசப்பா நம்மளை தெரிஞ்சிருக்காரு. அப்படியே வாசிங்க, 3:1 வாசிங்கப்பா. 2ஆம் தரம் மனுஷன் விட மாட்டாரு. ஏசப்பா என்ன பண்றாரா? அந்த மனுஷனை விடுறாரா? வெளியே வந்துட்ட, அறிக்கை செஞ்சுட்ட, எல்லாம் பண்ணிட்ட, மறுபடியும் என்ன பண்றாரு? 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி அவர் எழுந்து மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றாரு. மனுஷன் இப்ப என்னத்தை தேடி இருப்பாரு? பட்டதே போதண்டா சுவாமி. பட்டதே சொல்லுங்க, பட்டதே போதண்டா சாமி. ஒரு தடவை பட்டதே போதும்ட்டு என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு புத்தி வந்திருக்காதா? சொல்லுங்களேன், புத்தி வந்திருக்காதா? சிலர்லாம் எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டுது. சொல்லுங்க, சிலர்லாம் எவ்வளோ பண்ணாலும், எவ்வளோ திட்டினாலும், எவ்வளோ பார்த்தாலும் நம்மளுக்கெல்லாம் என்ன வர மாட்டுது? புத்தி. நம்மளாம் யார் ரொம்ப நல்லவங்க? ரொம்ப நல்லவங்க. நல்ல மாட்டுக்கு மாடுக்கே ஒரு சூடு தான். நல்ல மாட்டுக்கு என்ன சூடு தான்? மாடுக்கே ஒரு சூடு தான். மனுஷனுக்கு தான் சூடு வச்சுன்னே இருக்க வேண்டியதாக இருக்குது. மனுஷனுக்கு தான் என்ன வச்சுன்னுக்குறோம்? எவ்வளோ திட்டுறோம், உனக்கெல்லாம் சொர்ணியே இருக்க மாட்டேன். நல்லா சாப்பாட்டில் சால்ட்டு போட்டு சாப்பிட்றதில்ல. இப்போ வர டைலாக், நான் என்ன போட்டு சாப்பிட்றதில்ல? சால்ட்டு போட்டு சாப்பிட்டா எனக்கு என்ன வந்துடும்? பிபி தான் வந்துடும். வாசிங்க 3:1 வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி அவர் நினிவேக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமா பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய, பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னாரு. பட்ட உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ புத்தி தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஐயோ, இந்த தடவை மீன் அமிச்சாரு, அடுத்த தடவை வேற எதாவது என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு விரோதமா போய் எழும்பி நினிவேக்கு விரோதமா பிரசங்கினா, விரோதமா யாருக்கு வந்துடுச்சு? மீன் எனக்கே வந்துடுச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை மீறி நான் என்ன பண்ணக்கூடாது? இங்கே அங்கே போக கூடாது. இப்போ பட்ட உடனே அவருக்கு என்ன வந்துடுச்சு? புத்தி தெளிஞ்சு போச்சு. புத்தி தெளிஞ்சு போனோடனே நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பித்த வார்த்தையை அதுக்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின் படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள். வாசிங்கப்பா. அதுக்கு பிரயாணம் பண்ணனா எத்தனை நாள் போனோம்? போய் பிரசங்கின்னு சொல்லும் போது போல 3 நாள் பிரயாணப்பட்டு என்ன பண்றாரு? ஒரு காரியத்தில் நம்ம சின்னதாக செய்யினாலுமே என்ன பண்ண மாட்டோம்? அதற்காக நிறைய என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இழப்பு கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன வரும்? வண்டி சின்னதாக பிரச்சனை இருக்கும் போதே நம்ம என்ன பண்ண இட்டுன்னு போய் விட்டுடணும். அதை அப்படியே அடிச்சு ஓட்டின்னு இருந்தால் அது என்ன பெரிய செலவா? வைக்குமா வைக்காதா? அந்த மாதிரி தான் சின்னதாக இருக்கும் போதே சொன்னார் போல. இப்போ 3 நாள் பிரயாணப்பட்டு போறாரு. வாசிங்க. இருந்தது 40 நாள் உண்டு. அப்போ
நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை ரெட்டு உடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேன் ராஜாக்கு எட்டினது. அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழிச்சு போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் மனுஷர்களும் மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் தம் பொல்லாத வழியையும் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே எல்லாம் என்ன பாருங்க. இதற்கு தேவன் மனம் இறங்குவாரா இறங்க மாட்டாரா? போயிட்டு விரோதமாய் பிரசங்கி அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னவர் யார் தான்? என் மூலமா சொல்றாரு, நான் இந்த ஊரை நான் அழிக்க போறேன்னு. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? உபவாசம் பண்ணி தங்களை தாழ்த்தி. ஆனா சொன்னவர் யார் தான்? என்கிட்ட சொன்னது யார் தான்? ஏசப்பா தானே சொல்ல சொன்னார். நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு செய்யும் போது கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆனால் என்கிட்ட சொன்னவர் அவர் தான். சொல்லுங்க, இறங்குவாரா இறங்க மாட்டாரா? இறங்குவார்ன்றவங்களாம் கை தூக்குங்க. இறங்குவார். என்கிட்ட சொன்னது அவர் தான். இறங்க மாட்டாரா? ஏஞ்சலு இறங்குவாரா? அப்ப என்கிட்ட சொன்னது நானா வந்து சொன்னேன். என்ன பண்றாங்க? மனம் திரும்புறாங்க. யோனா மனம் திரும்பினாரா இல்லையா? அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? அதே போல இவங்களுக்கு என்ன பண்ணோம்? வாய்ப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தானே இந்த இடத்துல நிக்கிறோம்ல. எத்தனையோ நாள் உபவாசம் போட்டிருப்போம்ல, எத்தனையோ நாள் கண்ணீரோடு விதைச்சிருப்போம்ல. ஆண்டவரே, என் அக்கிரமமுடைய சமூகத்தில் எட்டினபடினால் ஒரு மனுஷனை அனுப்பி எனக்கு விரோதமாய் சொன்ன காரியங்கள் எல்லாம் என் தேவன் என்னை திருப்பத்தக்கதாய் எனக்கு உதவி செஞ்சிரே. வாசிங்க, வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய இன்னத்தை பார்த்தாரா? இன்னைக்கு கிரியையில காமிங்க. தேவனுக்கு கிரியையில காண்பித்து வாசிங்க. கிரியைகளை பார்த்து நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்த நம் தேவன் தேவ பிள்ளையே நம்மளுக்கு செய்வன் சொன்ன காரியத்தை செய்யாதபடிக்கு அவர் என்ன பண்றாரு? அந்த காரியத்தை குறிச்சு மனஸ்தாபப்படுறாராம். மனஸ்தாபப்பட்டு நான் சொல்லுவேன் சொன்ன காரியத்தை அவர் என்ன பண்ணல? செய்யாது இருந்தாராம். இதுல யோனாவுக்கும் இந்த ஜனங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சொல்லுங்க, அவர் செஞ்சது தப்பு இல்லையா? ஏசப்பா செஞ்சது தப்பு இல்லையா? யோனா சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில, விசுவாசிக்கல. ஆனா இந்த ஜனங்களும் தேவன் வந்து பேசல. அவங்க கிட்ட யார் வந்து பேசல? நினிவே ஜனங்கிட்ட தேவனா பேசினாரு. ஆனா யோனா கிட்ட யார் பேசினாரு? தேவன் பேசினாரு.
ஆனால் தேவன் பேசும்போது அவனுக்கு என்ன இல்லை, அந்த கீழ்ப்படிதல் வார்த்தையை குறித்து அநேக இடத்துல பிரசங்கம் பண்ணவன். யோனா தீர்க்கதரிசி என்றால் ஒரு பயம் உண்டு, நடுக்கம் உண்டு. அப்படியாப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல. ஆனால் இந்த ஜனங்களோ யோனா வந்து பேசும்போது யாரை பார்த்துருப்பாங்க? அவர் மத்தியில் ஏசப்பா பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? ஏசப்பா பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? இந்த மகாநகர் என்ன பண்ண போகுது, அழிய போகுதுன்னு சொன்ன மாத்திரத்தில் கல் எறிஞ்சாங்களா? அவரை கல் எறிஞ்சாங்களா? அடிச்சு போட்டாங்களா? திட்டினாங்களா? நம்மளாம் ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு நீ செய்கிறது தப்புன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு விரோதமாக பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? ஒரு மனுஷனுக்கு விரோதமாக நீ செய்கிறது தப்பு, ஒரு மனுஷிக்கு விரோதமாக நீ செய்கிறது தப்பு, நீ பண்ணுறது தப்பு நம்ம மேலே குற்றம் சாட்டினா நம்ம ஏற்றுப்போமா? ஏற்றுக்க மாட்டல. ஆனால் ஒரு நகரத்துக்கு விரோதமாக யோனா பிரசங்கம் பண்ணுறான். அந்த ஜனங்க ஏற்றுக்கிறாங்களா, ஏற்றுக்கலையா? ஏற்றுக்குன்னு யோனாவை ஏசப்பா மாதிரியே பார்க்குறாங்க. உடனே கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அப்படியே உபவாசம் பண்ணி இதை யாருக்கு தெரிவிக்கிறாங்க? ராஜாவுக்கு தெரிவிக்கிறாங்க. ராஜா என்ன பண்றான்? டே நீங்களாம் போட்டு இந்த ஊரை காப்பாத்துங்கடா. இப்போ நிறைய ராஜாக்கள் அப்படிதான் இருக்காங்க. கொள்ளை நோய் வந்தாலும் எங்கே தான் வருது? தேசத்தில் தானே வருது. நான் எப்படி இருக்கிறேன்? சேஃபாக இருக்கிறேன். அக்கிரமம் நடந்தாலும் எங்கே தான் நடக்குது? தேசத்தில் தான் நடக்குது. நான் எப்படி இருக்கேன்? சேஃபாக இருக்கிறேன். அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஜனங்களை தேவன் மாற்ற விரும்புகிறார். அப்படியேப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணுற? தேவன் மாற்ற விரும்புகிறார். அதனால்தான் சில காரியங்கள்லாம் தேசத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கு. அந்த ராஜா இதை உணர்ந்தவராய் தன்னை தாழ்த்துறார். முதல்ல என்ன பண்ணுறாரு? ராஜ மேன்மையெல்லாம் கழட்டி போடுறாரு. அவர் உபவாசம் அந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கலாமா, இருக்கக்கூடாது? சொல்லுங்கள். ராஜா ட்ரெஸ்ஸோட உபவாசம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? ஆனால் அது மேன்மைக்குரியது. அது எப்படியா கூடியது? மேன்மைக்குரிய. தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்ட தகுதி இல்லாதவர்கள். அவன் முதல்ல என்ன பண்ணுறான்? அந்த ராஜ மேன்மையை கழட்டுறான். முதல்ல அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி ரெட்டு உடுத்தி என்ன பண்ணுறான்? தன் மந்திரிமார்களுக்கு அதை என்ன பண்ணுறான்? பிரதானிகளுக்கும் அதை அறிவிக்கிறானா, அறிவிக்கலையா? சாதாரணமாக பாயில் உக்காரல. எங்கே உக்காராராமா? எங்கே உக்காராரா? நம்மளாம் பாய் போட்டு உக்காந்து உபவாசம் பண்ணினாலுமே நம்மளால என்ன பண்ண முடியல. ஏன்னா அதோட அக்கிரமம் யாருக்கு தெரியும்? அந்த மனுஷர்களுக்கு தெரியும். அந்த ஊரோடைய அக்கிரமம் யாருக்கு தெரியும்? அந்த மனுஷனுக்கு தெரியும். அந்த ராஜாக்கள் தெரியும். தேவ மனுஷன் சொன்னா அப்படியே நடக்கும். அந்த பயத்தோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. அந்த விண்ணப்பத்தை யார் கேட்கறது? இயேசு ராஜா கேட்கிறாரு. அதற்காக மனஸ்தாபப்படுறாராம். இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே, நான் என்ன பண்ணல, எடுத்தோன்னு என்ன பண்றேன், அழிச்சு போட்டுருன்னு சொல்லிட்டேனே. அந்த பயத்தின் நிமித்தமா அவங்க என்ன பண்றாங்க? உபவாசம் போடுறாங்க. யார் முதல் கொண்டு போடுறது? ஆடு மாடு, சிறியோர் முதல் பெரியோர் வரை, ராஜா, பிரதானிகள், ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க? எத்தனை பேர் சாப்பிட்டு வந்தீங்க? யாரும் சாப்பிடலையா? நல்ல பிள்ளைங்க சாப்பிட்டு வந்தியாப்பா? உபவாசத்தோட வேல்யூ என்ன பண்ணல, தெரியல. உபவாசத்தோட வேல்யூ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிங்க, பயம் இல்லாத தேவ சமூகத்தில் என்ன பண்ண மாட்டோம், வர மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நாளில் கூட நான் கூட அப்படி தான் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவேன், பசி தாங்க முடியாத சாப்பிட்ருவேன். ஆனால் கர்த்தருக்குள்ளே வர வர நம்மளுக்கு என்ன வந்துடணும், பயம் வந்துடணும். அவர் என் தீங்கை மாற்ற உபவாசத்தாலே கூடும். அவர் என் காரியத்தை மாற்ற, என் கண்ணீரை, என் கஷ்டத்தை மாற்ற எதால கூடும்? என் உபவாசத்தாலே கூடும். என் தேசத்தை அசைக்க என் உபவாசத்தாலே மாற்ற கூடும் என்று நினிவே ஜனங்கள் அறிந்து, சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் ஜனங்களும் எங்கே உட்காந்துன்னுக்குறாங்க? ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துன்னு இருக்காங்க. அவங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணி வைக்க போல, தீவனம் காட்ட போல, எதுக்குமே போகாதபடிக்கு நான் உயிரோடு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஆடு மாடை காப்பாற்ற முடியும். அந்த அறிவு நம்மளுக்கு இப்போ இல்லை. நான் உபவாசம் போட்டு ஜெபிச்சாதான் என் குடும்பம் காக்கப்படும், என் சபை காக்கப்படும், என் தேசம் காக்கப்படும், நான் இருக்கிற தெருக்கள் காக்கப்படும். எனக்கு இன்னும் இல்லை. இப்போ நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன்.
நான் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுன்னு இருக்கேன், நான் வீட்டில் சுகபோகமாக இருக்கேன், நான் எல்லா காரியத்திலும் நேர்த்தியாக இருக்கேன்ட்டு எனக்கு என்ன வந்துடுச்சு? இப்போது நான் வந்துச்சு, கொம்பு வந்துச்சு. அதெல்லாம் ஐயா பேசுவார். வாசிங்க 4:1 வாசிங்க. யோனாவுக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ என் மூலியமா சொல்லி அனுப்பிச்சாரு அழிப்பேன்னு. இப்போ எல்லாரையும் காப்பாற்றிட்டாரு. எனக்கு எப்படி ஆயிடுச்சு? இப்போ அசிங்கமாக போச்சு. எப்படியா போச்சு? சேமாயிடுச்சு. ஒரு வேளை அழிச்சுருந்தா நான் எப்படியா இருந்திருப்பேன்? சந்தோஷமாக இருந்திருப்பேனா? இவ்வளோ ஜனங்களை அழிச்சிட்டு நான் ஒண்டி சந்தோஷமாக இருந்திருப்பேனா? சொல்லுங்களேன். வாசிங்க வாசிங்க. அவன் கடும் கோபம் கொண்டு யார் மேல கோபம் கொள்றான்? அட முட்டாளே, நீ மனம் திரும்பும் போது ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? யோனாக்கு மனம் திரும்பி ஆண்டவரை அறிந்த மகன், ஆண்டவரோடு கூட உலாவின மகன், ஆண்டவர் பேசின மகன், அவருக்கு என்ன பண்ற? ஆண்டவருடைய வார்த்தை கேட்க மனம் இல்லாத ஓடி போனா அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்தனால தான் 2ஆம் தடவை எங்க வந்து பிரசங்கிக்கிறாரு? நினிவேக்கு வந்து பிரசங்கிக்கிறார். ஆனா அந்த மனுஷங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன இல்லை? அவனுக்கு என்ன இல்லை? யார் மேல கோவம் வந்துச்சு? இப்போ யார் மேல கோவம் வந்துச்சு? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அவர் மேலே கோவப்படுறதுக்கு நம்மளுக்கு தகுதியே இல்லை. ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு புத்தி இல்லையான்னு கேளுங்க. அது கேட்கும்படி யார் தான் என்னை உயிரோடு வச்சிருக்கிறது? ஆண்டவர் தான் உயிரோடு வச்சிருக்காரு. அவர் மேலே கடும் கோபம் கொள்றதுக்கு உன்னை மீனின் வயிற்றிலே விட்டு இருந்தாருன்னா அந்த மீனே உன்னை என்ன பண்ணியிருக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுல வச்சு அது கழிவுகளை போட்டு போட்டு தின்னு இருக்காது. அது கழிவுகளை போட்டு போட்டு உன்னை அழுகி என்ன பண்ண வச்சுருக்கோம்? ஒன்று இருக்கும். ஆனால் காப்பாற்றின வேல்யூ உனக்கு தெரியணும், ஒரு உயிரோட வேல்யூ உனக்கு தெரியணும்னு தான் ஆண்டவர் உன்னை காப்பாற்றி அந்த ஜனத்துக்கு நேராக நிறுத்தினா அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு என்ன வந்துடுச்சு? கடும் கோவம். சாதாரண கோவம் இல்லை. என்ன கோவம்? கடும் கோவம். வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையோ? ஆண்டவருக்கே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். நான் தான் அந்த மனுஷனை பற்றி சொன்னேனே, நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அவன் திருந்த மாட்டான், உருப்பட மாட்டான். என்ன பண்ணுறேன்? என்னை பற்றி கூட யாராவது சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பேச்சை கேட்காது, அதெல்லாம் திமிரத்தினாலையும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் விடாதபடிக்கு என்ன பண்ணார்? பிடித்து கொண்டு வந்தார். யோனாக்கு அந்த நினைவில்லை. வாசிங்க வாசிங்க, முடிச்சிட வாசிங்க. இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷத்துக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவுமான தேவன் என்று அறிந்திருக்கிறேன். அதனால்தான் நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். யோனா பேசுறாரு, அவருக்கு இந்த காரியம் பொருந்தும். ஆனா அது கடும் கோபத்தின் நிமித்தமா அந்த உணர்வு இல்லாதபடிக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? கர்த்தர்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறான். நீ கூப்பிடும் போது உனக்கு ஜீவனை கொடுத்தாரு. நீ ஒரு ஆளு தான். செத்து போயின்னு விட்டுருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? விட்டுருக்கலாமே. ஆனால் மகா நகரமாகிய நினிவேல அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்களே, அந்த ஜனங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்பட மாட்டாரோ? வாசிங்க, அதுலயே வாசிங்க, நான் முடிச்சிடறேன், சீக்கிரம் வாசிங்க. எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம். நலமா சாப்பிட்டு வந்தா மீன் அமிச்சாரு. ஏன் அங்கேருந்து ஜெபம் பண்ண? சாப்பிட்டு வந்தானே மீன் அமிச்சாரு. பேச்சை கேட்காதவெல்லாம் என்ன பண்ணோம்? செத்து போனதான் மீன் அமிச்சாரு. ஏன் மீன் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ண? வாசிங்க. அதற்கு கர்த்தர் சொல்லுங்க. எரிச்சல்ல என்னென்னமோ பேசுறீங்க. சொல்லுங்க, எரிச்சல்ல என்னென்னமோ பேசுறீங்க. வாசிங்க. பின்பு யோனா அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போய் நிழல் உண்டாயிருந்தது. கட்டளையிட்டு
சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ பூச்சியை கட்டளையிட்டார், அரித்து போட்டது. சோர்ந்து போய் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் எப்படிதான் இருப்ப, உன்னெல்லாம் மீன் வயிற்றுலேயே நசுக்கி போட்டிருக்கணும். சொல்லுவோம்ல சில பிள்ளைங்கள்லாம் நம்மளுக்கு எரிச்சலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், உன்னெல்லாம் அப்படியே வயிற்றுலேயே என்ன பண்ணியிருக்கணும், நசுக்கி போட்டிருக்கணும். நீ எனக்கு பிறந்து எப்படியா இருக்க, எரிச்சலாக இருக்கிறேன்ட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் எப்படியா இருப்பாராம், மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பார். அந்த நகரத்தை அழியிறத நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக பார்ப்பேன். ஒரு செடி சந்தோஷம், ஒரு நிழல் குத்தோன்னே நம்மளுக்கு என்ன வந்துடுது, சந்தோஷம் வந்துடுதுல. வாசிங்க வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசமே படாததோ, நீ வளர்க்காததோ, ஒரு ராத்திரியில முளைத்ததோ, ஒரு ராத்திரியில அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதாபப்படுகிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எவ்வளவு பேரு, 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவே, மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவிப்பாது இருப்பேனோ என்றார். கர்த்தருடைய மனசை பார்த்துக்கங்க தேவ பிள்ளையே. 120,000 மேற்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்காக, யோனாக்காக தேவன் என்ன பண்ண, பரிதாபப்பட்டாரா இல்லையா? அவன் மீனின் வயிற்றிலிருந்து 3 நாள் இரவும் பகலும் உபவாசம் போட்டு செபிக்கும் போது அவனுக்கு வாய்ப்பு இல்லை சாப்பிட்றதுக்கு. என்ன இல்லை, வாய்ப்பு இருந்துச்சா? ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? சாப்பிட்டு இருந்தா மீன் குடலு கிடலு எல்லாத்தையும் பிடிங்கி என்ன பண்ணியிருக்கணும், சாப்பிட்ருக்கணும். அப்படி சாப்பிட்டு இருந்தா உயிரோடு இருந்திருப்பானா? நம்ம கெப்பாசிட்டி எத்தனை நாள் தான், விருந்தானாலும் விருந்தானாலும் மருந்தானாலும் எத்தனை நாள் தான், நம்ம சாப்பிடாத இருக்கிறது எத்தனை நாள் தான். அதுக்கு மேலே சாப்பிடாத இருந்தால் என்ன ஆகிடும்? தேவனுக்கு தெரிஞ்சுதான் மீன் வயிற்றில் என்ன பண்ணாரு 3 நாள். ஆனால் இந்த ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீ சொன்னதை ஒரு பொருட்டாவே நினைக்கலப்பா. நீயே கர்த்தருக்கு கீழ்ப்படியாதாள், நீயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதாள், நீயே கர்த்தர் சொன்னா ஓடி போய் மீனின் வயிற்றில் என்ன பண்ண விழுந்த ஆளுன்ட்டு அந்த ஜனங்க அப்படி அற்பமாக என்னல சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி விசுவாசித்து சாப்பிட எல்லாம் செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பு இருந்த போதிலும் அந்த ஜனங்கள் செய்யாத தன்னை தாழ்த்தும் போது என் தேவன் மனஸ்தாபப்படாது இருப்பாரோ? சொல்லுங்க. எங்களுக்கு பட்டாரு, எனக்கு பட்டாரு, எனக்கு பட்டாரு. சில ஜனங்களெல்லாம் நம்ம வெறுக்கிறோமே, சில ஜனங்களெல்லாம் நம்ம அற்பமாக நினைக்கிறோமே, அந்த நிலைமையில நம்மளும் தானே இருந்திருப்போம். அப்போ நம்மளுக்காக ஒரு மனஸ்தாபப்படலையா? சொல்லுங்க, நம்மளுக்காக ஒரு மனஸ்தாபப்படலையா? 120,000 மேற்பட்ட ஜனங்கள் மீது என் தேவன் மனஸ்தாபப்படாது இருப்பாரோ? அவன் சாதாரண மனுஷன், யோனா மனுஷ புத்தியை காமிச்சிட்டான். ஆனா என் தேவன் இரக்கம் உள்ளவர். அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க. நீங்க இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் என்ன உள்ளவரு? வாசிங்க அந்த வசனத்தை, முடிச்சிட வாசிங்கப்பா. யோனா 2 3 4 2 வாசிங்க. விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே சொல்லவில்லையா முன்னமே இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாய் இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கீங்களா?
அறிந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஜீவனோடு இருக்கீங்களே தேவ பிள்ளையே, இந்த உபவாச நாளில உங்க உபவாசம் எவ்வளவு வேல்யூ உள்ளதுன்னு நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? சாதாரணமா உபவாசம் போடாதீங்களுமே, தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு போடுங்க. அந்த ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு தங்கள் தீங்கை திருத்திக்கத்தக்கதாய் தேவனுக்காக அவளுக்காக என்ன பண்றாங்க? உபவாசம் போடுறாங்க. எல்லோரும் கண்களை மூடி ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரி. யோனாவை போல நான் அடித்தட்டிலே, ஆண்டவரே யோனாவை போல நாங்கள் அடித்தட்டில் இருந்தாலும் மீனை கொண்டு மீட்டு கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீரை. எங்களுடைய உபவாசத்தோட வேல்யூ எங்களுக்கு தெரியத்தக்கதாய் ஆண்டவரே, அந்த நகரம் அழிய வேண்டிய நகரம் ஐயா, அந்த நகரை கவிழ்த்து போட வேண்டிய நகரம், அந்த நகரம் நான் தான் தேவ பிள்ளையே, அந்த நகரம் நான் தான். எனக்கு விரோதமாக ஒரு தேவ மனுஷன் வந்து சொன்னாரு. தேவ மனுஷன் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்றாரு, நீ செய்வது தவறு, நீ தேவனை விட்டு விலகி ரொம்ப தூரம் ஓடுற அப்படின்னு சொல்லும் போது, அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் நம் பட்சத்தில் வந்து நின்னாரு. இன்னைக்கு மற்றவங்களுக்கு செய்யும் போது அதை கண்டு நம்மளுக்கு எப்படியா இருக்கு? எரிச்சலா இருக்கு. தேவ பிள்ளையே, அந்த எரிச்சல் நாவி எடுத்து போடத்தக்கதாய் ஒப்பு கொடுங்க. அந்த வேலையை ஒப்பு கொடுங்க. அந்த எரிச்சலை என் இடத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. அந்த நகரத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணும்போது நான் தான் அந்த இது பண்ணேன். என்னுடைய உபவாசத்தின் சத்தத்தை நீங்க கேட்டீங்களே, அதே போல அந்த ஜனங்களும் பண்ணும்போது அந்த அறிவு இல்லாதபடிக்கு எரிச்சல் அடைகிறேன்னு. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களையும் யோனாவை போல மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் மன்னிப்பை பெற்ற நாங்கள் மன்னிப்பை அறியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே நிலை தாழ்த்தி இந்த உபவாச கூட்டத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது தகப்பனே, இரக்கத்தை பெற்ற நாங்கள் இரக்கம் செய்யக்கூடாதபடிக்கு இருக்கலாமோ? உம்மிடத்தில் மன்னிப்பை பெற்று நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க கூடாதபடிக்கு வாழலாமோ? ஆண்டவரே, எங்கள் உபவாசம் நலமான காரியத்திற்கு எங்களை நடத்துவதாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் உபவாசம் எங்கள் அக்கிரமங்களை இதோ எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தட்டும். ஆண்டவரே, எங்கள் உபவாசம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களை மாற்றி விடட்டும். ஆண்டவரே, இம்மட்டும் யோனாவை குறித்து நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் இதோ தகப்பனே, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவானதாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை நினைத்து இதோ தகப்பனே நாங்களே உங்களிடத்தில் எங்களை தாழ்த்து கொண்டு ஆண்டவரே, இதோ தகப்பனே நினிவேயின் ஜனங்கள் மன்னிக்கப்பட்டதை போல எங்களை மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் யோனாவை போல எரிச்சல் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நினிவேயின் ஜனங்களைப் போல எங்களை தாழ்த்தத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தரைமட்டமாக ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இடைப்பட்டவர் இதோ தகப்பனே மகளை கொண்டு நீர் இதோ உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்திக் கொண்டும் இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மகளை எடுத்து பயன்படுத்துங்க. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் நெருக்கங்களும் நிந்தைகளும் வந்தாலும் இதோ தகப்பனே எல்லா காரியங்களும் தடைபட்டு போனாலும் நாங்கள் கர்த்தரை துதிப்பதை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தரை துதிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபையின் கரங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. சகல விதமான நன்மைகள் அந்த பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். தேவன் தாமே துணையாயிருந்து பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துங்க. தேவனுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற நாளும் விசேஷமா இந்த உபவாச கூட்டத்திற்காக இதோ தகப்பனே ஆகாரங்களை சென்று கொண்டு வந்த இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. எத்தனையோ தேவைகள் இருக்கும் பொழுதிலும் இதோ தகப்பன் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய கரங்கள் இன்னும் பலப்படுத்தப்படட்ட ஆண்டவரே. இன்னும் கர்த்தருக்காக இதோ தகப்பனை சகல காரியம் செய்யத்தக்கதாக இரட்டத்தனையான நன்மைகள் அந்த பிள்ளைகளை கடந்து சேரட்ட ஆண்டவரே. இரட்டத்தனையான நன்மைகள் சேரட்ட ஆண்டவரே. தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஊழியத்தை தாங்குகின்ற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தி தொடர்ந்து நடத்த போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. இது தகப்பனை எங்களை எல்லாம் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே பெரியவராய் பெரிய காரியம் செய்யுங்க. மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து பரத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே
கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.